வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நீட் யூஜி 2025 மே மாதம் 4ஆம் தேதி நடக்க போது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை பற்றின சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலயமா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீட் யூஜி 2025 அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 99% வந்து அவங்க வந்து இந்த முறை வந்து நீட் அப்ளை பண்ணுறத எளிமையாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நம்ம பரீட்சை எழுத போகிறோம். அதுக்காக நம்ம தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் மூலயமா தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் மூலயமா தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதில் என்னென்ன நம்ம என்டர் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இது எப்படி இந்த நடைமுறை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப்பாக வந்து இந்த நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன் ப்ராசஸை பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எஸ், நீங்கள் வீட்டில் சிஸ்டம் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு போய் தான் பண்ணுவோம். ஸோ ப்ரௌசிங் சென்டருக்குள்ளே போய் பண்ணாலும் அது நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம கவனம் முழுவதும் ஸ்க்ரீனில் இருக்கணும். அப்ளை பண்ணுற நமக்கு இருக்கணும். நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு அவங்கக்கிட்ட நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அப்ளை பண்ண சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கான முழு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதை கவனிக்கணும். அவங்க தான் டைப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளுடைய தகவல்கள் தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம். உங்கள் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதான் மெயின். நேம், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், இது மூணும் ரொம்ப முக்கியம். நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அப்பா பேர், அம்மா பேர், இதுவுமே 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கணும். இப்போ கரண்ட் பேட்ச் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 10th மார்க் ஷீட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஜெண்டர், தென் அப்பா பேர், அம்மா பேர், இது ரொம்ப முக்கியம். இது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் அப்புறம் வந்து நம்மளுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், ஓகேவா, இதெல்லாம் கேட்குறாங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அப்புறம் எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த தாலுக்கு, எந்த டிஸ்ட்ரிக்கு, தென் அப்புறம் என்ன ஸ்டேட்டு, அப்புறம் நம்ம இந்தியா. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். பின்கோடு எல்லாம் கொடுக்குறோம். பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசென்ட் அட்ரஸ் அடிச்சுட்டு அப்புறமேட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் அடிக்கணும். அது நீங்கள் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தான். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே அந்த நம்ம ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படியே அதை காப்பி பண்ணிக்கும். இல்லை ப்ரெசென்ட் அட்ரஸ் வேறு, பர்மனெண்ட் அட்ரஸ் வேறுனா நம்ம தனித்தனியாக அடிக்கணும். ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். உங்கள் நேமையும் உங்களுடைய பேரையும் தவறாக நீங்கள் அடிக்க முடியாது. ஏன்னா 2 தடவை நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். பேர் 2 தடவை அடிக்க சொல்கிறாங்க, அப்பா பேரே 2 தடவை அடிக்க சொல்கிறாங்க, அம்மா பேரே 2 தடவை அடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் அடிக்கும்போது உங்கள் இது எல்லாமே வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அடிச்சிட்டா போதும். தென் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துருவோம். ஓகே, தென் இன்னொரு நம்பர், அடிஷ்னல் நம்பர் ஒன்று கேட்குறாங்க. ஓகே, அதே மாதிரி இமெயில் ஐடியுமே 2 இமெயில் ஐடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த இது சப்மிட் பண்ண வேண்டியது தான். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு லாகின், உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் வந்து அந்த நீட் யூஜி 2025 வெப்சைட்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு வந்து ப்ரௌசிங் சென்டருக்காரர் செட் பண்ணாலும் அது நம்ம பாஸ்வேர்டு, அதை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். பட் அவங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அப்புறம் நியூமரிக்கல்ஸ் இருக்கணும். அது ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க. 12லேருந்து 13 லெட்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டா ஸோ நமக்குன்னு ஒரு இடம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு லாகின், ஒரு போர்ட்டல் வந்து நமக்குன்னு ஒரு போர்ட்டல் வந்து நம்ம நீட் யூஜி 2025 வெப்சைட்டில் க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். அகெயின் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அப்பாவோட தொழில் என்ன, அம்மாவோட தொழில் என்ன,
இன்கம் என்ன, அப்பாவோட இன்கம், அம்மா வந்து ஒர்க்கிங்காக இருந்தால் அவங்களோட இன்கம், ஆனுவல் இன்கம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து கேட்டகரி முக்கியமான ஒரு விஷயம். கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாக்காக தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லாத்துக்கும் இது பொருந்தும். உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் வந்து நம்ம எப்படி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல்லையே ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ ஜென்ரல் ஒன்று இருக்கும், ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னு ஒன்று இருக்கும் ஒரு கேட்டகரி. தென் ஓபிசி நான் கிரிமி லேயர், தென் எஸ்சி எஸ்டி. ஸோ இந்த கேட்டகரி ஓகே, இந்த 5 கேட்டகரி தான் இருக்கும். பெரும்பான்மை எஸ்சி எஸ்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஜாதி கேட்டகரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே நம்ம அதை வச்சு அப்ளை பண்ணலாம். ஜென்ரலாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஜென்ரல்னால் நம்மளுக்கு எந்த சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை. இப்போ ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்து ஓபிசி நான் கிரிமி லேயராக இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி நான் கிரிமி லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது பிசி, பிசிஎம், என்பிசி இவங்களாம் வந்து அந்த ஓபிசியில் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ ஓபிசி நான் கிரிமி லேயரில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். அது கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே ஓபிசி நான் கிரிமி லேயர் ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரு, அந்த சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணாங்க, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, இந்த 3 டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ ஐ ஹவ் அப்ளைட் பட் நான் இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, நோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதோட ரெசிப்ட் நம்பரும் தென் அந்த எந்த டேட்டில் நீங்கள் அந்த ரெசிப்ட் போட்டிருக்காங்க, அது யார் அத்தாரிட்டி, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தான். பர்சன் வித் டிசபிலிட்டி, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, அதுதான் இப்போ வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு போயிடலாம். ஆர் யூ டயபெட்டிக், நோ கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிறாங்க. டயபெட்டிக்காக இருந்தால் அங்கே சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸி வந்து அவங்க எக்ஸாம்பிளில் கிடைக்கும். நீங்கள் யூரின் போகலாம். ஏன்னா பிகாஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் பெரும்பான்மையை வந்து நோ கொடுத்துருவீங்க. எஸ் கொடுத்தாலும் அது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பின்ன எக்ஸாம் அப்போ. அதே மாதிரி பிடபிள்யூடி நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து கஸ்டமரி ட்ரெஸ் நீங்கள் வந்து அணிய விரும்புகிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீமாக இருந்தால் புர்கா போட்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமரி ட்ரெஸ்ஸு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இது புர்கா போட்டுட்டு தான் போவேன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எக்ஸாம் ஹாலில் அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை சார் அப்படின்னா நோ கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இது 2வது. இது எல்லாமே ரொம்ப சாதாரணம் நம்மளுடைய விஷயங்கள் தான். இதில் வந்து எதுவுமே கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒன்லி திங் இஸ் நம்ம கவனமாக இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர் அடிக்க சொல்கிறாங்க. ஆதாரில் உங்கள் பேர் எப்படி இருக்குதுன்னு அடிக்க சொல்கிறாங்க. இன்கேஸ் ஆதாரில் இருக்கிற பேரும் 10th மார்க்ஸில் இருக்கிற பேரும் மேட்சாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி நீங்கள் அடிச்சிடலாம். இன்கேஸ் ஆதாரில் பேர் வேறு மாதிரி இருக்குன்னா அப்பையும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க, அது 10th மார்க் ஷீட்டோட மேட்ச் ஆகலை அப்படின்னா அங்கே ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். ஒன்று சொல்லும், உன்னுடைய பெயர் ஆதாரில் 10th மார்க் ஷீட்டில் இருப்பது போல் ஆதாரில் இல்லை, நீ இப்போது என்ட்ரி செய்து கொள், ஃப்யூச்சரில் இதை மாற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆதாரில் உங்கள் பேர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்டர் பண்ணலாம். ஆதாரில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் என்னென்னா நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் கவுன்சிலிங்குள்ளே ஓகேவா, நீங்கள் வந்து எதை மாற்றி வச்சுக்கணும், பேர் ஆதாரில் பேரை எதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும், 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை. யார் வேணாலும் சுலபமாக அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இந்த விஷயம் அதான் நான் சொல்லியிருக்கேன், 99% இதில் எந்தவித கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. மிகவும் சுலபமாக நாம் நீட்டை யூஜி 2025 அப்ளை பண்ணலாம். அதை முடிச்சிட்டோமா? அடுத்து அப்பார் ஐடி இருந்தால் எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்கள். இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அப்பார் ஐடி வந்து மேண்டேட்டரி. முதல்ல வந்து அப்பார் ஐடி அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களே
அப்பார் ஐடி வந்து மேண்டேட்டரி, கட்டாயமாக தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்பார் ஐடி முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இந்த மீடியம், நீங்கள் வந்து நீட் யூஜி 2025 எந்த மீடியத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க? இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறீங்களா, இல்லை தமிழ் மீடியத்தில் எழுதுறீங்களா? நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார், நான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறேன்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க. இல்லை சார் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் கொடுத்துருங்க. மீடியம் செலக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர், சிட்டி, எந்த சிட்டியில் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே. வீட்டுக்கு பக்கத்துலனா உங்களுடைய ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற சென்டர்ஸில் கொஞ்சம் அக்சஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதுக்கு 3 சாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டுமே வரும். தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் சென்டர் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வரும். உங்கள் மாவட்டம், உங்களுக்கு பக்கத்தில் எந்த மாவட்டம் இருக்கோ, உங்கள் மாவட்டமே இருக்கும், இல்லை உங்கள் பக்கத்தில் எந்த மாவட்டம் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த 3 சாய்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இதுவும் உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் தான். எல்லாமே அங்கேயே இருக்கும், நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. தென் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் 10th, ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் 10th 12th, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 10th எந்த இயரில் முடிச்சிங்க, என்ன ஸ்கூலு, உங்கள் ஸ்கூல் எந்த ஊரில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தான். நான் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா 12th நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 12th எப்போ முடிச்சிங்க, எந்த ஸ்கூலு, என்ன மாவட்டம், இது எல்லாத்தையுமே நம்ம போடணும். என்ன போர்டு முக்கியமாக, சிபிஎஸ்சி போர்டாக இருந்தால் சிபிஎஸ்சி போர்டு, ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்டு. இது 10th பொருந்தும், 12th பொருந்தும். ஸோ இதெல்லாமே நம்மளோட டீட்டெயில்ஸு. ரிப்பீட்டர்ஸ் இருந்தால் 10th அடிக்கணும், 12th அடிக்கணும். ஃபஸ்ட் டைமாக நம்ம எழுத போகிறோம், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்னா 10th மட்டும் நீங்கள் அடித்தா போதும். இன்கேஸ் அதில் கோவிட் பேட்சாக இருந்தால் மார்க்ஸ் எப்படி சார் பண்ணுவோன்னா, அவங்களுக்கு தெரியும் கோவிட் பேட்சாக இருந்தால் மார்க்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க மார்க்ஸ் அடிக்கிற மாதிரி தேவைப்படாது. ஸோ அதனால் எல்லாமே நமக்கு சுலபமாக தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அடிச்சுட்டு உள்ள போகிறீங்க. இதில் கோட் 1, கோட் 2 ஃபஸ்ட் டைம் நான் எழுத போகிறதா இருந்தால் அது செக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் புல்லட்டனில் பாருங்கன்னா தெரியும். நான் முதல் முறை எழுத போகிறதா இருந்தால் கோட் 1 செலக்ட் பண்ணணும், நீட்டு. 2வது முறை, அதாவது நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், நான் வந்து இப்போ திரும்ப எழுத போகிறேன் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து கோட் 2 வரும். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு, கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கோட் 1, ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் 2 வரும். இதில் நிறையா கேட்டகரி வச்சுருக்காங்க, கோட் 3 அதெல்லாம் நமக்கு பெரும்பான்மை தேவைப்படாது. அது உங்களுக்கு கோட் 1, கோட் 2, கரண்ட் பேட்சாக இருந்தால் கோட் 1, ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் கோட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை முடிச்சிடுறோம். தென் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. இதில் என்னென்னா ட்வின்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து ட்வின்ஸாக இருந்தீங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ட்வின்ஸோட டீட்டெயில்ஸ், இன்னொரு ட்வின்னோட டீட்டெயில் கேட்குறாங்க. ட்வின் இல்லை சார், நான் ட்வின் இல்லைன்னா நோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். தென் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், இது ஃபஸ்ட் அட்டெம்ப்டா, செகண்ட் அட்டெம்ப்டா, தேர்ட் அட்டெம்ப்டா, ஃபோர்த் அட்டெம்ப்டா, எவ்வளோ அட்டன் பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், நீட் யூஜி நீங்கள் எத்தனாவது தடவை எழுதுறீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. இதுதான் அடிஷ்னல் டீட்டெயில்ஸு. ஸோ இதையும் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தென் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸு மொபைல் நம்பர், நீங்கள் 2வது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா, அந்த நம்பரே கொடுத்துடலாம். அப்புறம் அதில் வந்து இமெயில் ஐடி, ஆல்ரெடி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, இங்கே வந்து அந்த இமெயில் ஐடி கொடுக்கக்கூடாது, வேறு. அதனால தான் நான் சொல்கிறேன், 2 மொபைல் நம்பர் தேவை, 2 இமெயில் ஐடி தேவை. இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். நீங்கள் அந்த இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் நடக்கும், இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் நடக்கும். இது எல்லாமே ஈஸி போயிட்டே இருக்கலாம். தென் டாக்குமெண்ட்ஸ், ஓகே. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 9வது ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் வராது. ஸோ அவங்களுக்கு 7 டாக்குமெண்ட்ஸ். ஜென்ரலாக இருந்தால் 7 டாக்குமெண்ட்டு. இல்லை சார் நான் ஓபிசியில் வரேன், இல்லை ஜென்ரல் இடபிள்யூஎஸில் வரேன், எஸ்சிஎஸ்டியில் வரேன் அப்படின்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட். அப்போ அவங்களுக்கு 8 டாக்குமெண்ட் வேணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸு? ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. தென் அப்புறம் தம்பு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஓகே, 10 விரலோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 2வது. சிக்னேச்சர், அப்புறம் ஃபோட்டோ, போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ 4.
மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட். நான் சொன்னேன் இல்லைங்களா, 99% எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 1% என்ன அப்படிங்கிறது இதுதான். இதில் மார்க் ஷீட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட்னாலும் 10th சர்டிஃபிகேட்னாலும் நமக்கு ஒரே ஒரு அட்டை மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுக்குமே மார்க் ஷீட்டு, 10th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு விஷயம். தென் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஜென்ரலாக இருந்தால் கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயர் கொடுத்துருந்தீங்களோ இல்லை ஜென்ரல் இடபிள்யூஎஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை அப்லோட் பண்ணணும். தென் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஆதரே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். சைஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம், இந்த நேமில் தான் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்கன்னா இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் போய் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த பேரில் தான் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற அந்த பேஜில் காமிக்கும். ஸோ அந்த பேஜில் என்ன காமிக்கிறாங்களோ அந்த நேமில் நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். சைஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 to 200 KB, ஃபிங்கர் பிரிண்ட்ஸு 10 to 200 KB, சிக்னேச்சர் 10 to 50 KB, போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ 10 to 200 KB, மார்க் ஷீட்ஸு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 50 to 300 KB. மார்க் ஷீட்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே 50 to 300. இது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஃபோட்டோ ஆஸ் யூஷுவல் நல்ல கிளியராக, இப்போ எல்லா ஃபோட்டோவும் நல்ல கிளியராக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி கேமராலாம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு தான் எப்போதுமே இருப்பீங்க அப்படின்னா பரீட்சை வந்து கண்ணாடி போட்டு ஏன் பவர் இருக்குது, நான் கண்ணாடி போட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்ணாடி போட்டே ஃபோட்டோ எடுங்க. கூலிங் கிளாஸ் போடக்கூடாது, பேக்ரவுண்ட் நல்லா தெளிவாக இருக்கணும். அவ்வளோதான், ஃபோட்டோ கிளியராக இருக்கும். முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். 9 ஸ்டெப் முடிஞ்சிடும். தென் ஃபைனல் பேமெண்ட். ஓகே, அவங்கவுங்க கேட்டகரிக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். அந்த பேமெண்ட் மோடு போயிட்டு பேமெண்ட் ஆன்லைன் மூலயமா பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துடும். அக்னாலஜ்மெண்ட்டு இது வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது உங்கள் அப்ளிகேஷன், நீங்கள் போடுறீங்க, உங்கள் டீட்டெயில்ஸு, ரொம்ப சாதாரணம். ஓகேங்களா? தென் அது உங்கள் லாகின். அந்த லாகினில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன், நீட் யூஜி 2025 வெப்சைட் போனீங்களாவே லாகின் இருக்கும், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முக்கியமான சென்டர் டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க, இப்போ லாகின் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க, பாஸ்வேர்ட் கேட்பாங்க, நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் முன்னாடியே கேட்பாங்க. கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட் 10 கம்ப்ளீட் இருக்கும். 10 கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவோ வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும், இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் டெமோ வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ 1க்கு 2 டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு கிளாரிட்டியோடு போய் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இட்ஸ் மேட்டர் ஆஃப் 20 minutes. ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணாலே ½ hour மேலே ஆகாது. மேட்டர் ஆஃப் 15 to 20 minutes ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். தேங்க்யூ.